பிரைஸ் லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா துபாயில இருந்து. நான் நிக்கிற இந்த இடத்துல டெலிவரி பாய்ஸோட வண்டி எக்கச்சக்கமா நிக்குது. நீங்களும் பாருங்களேன். பாத்தீங்களா எவ்வளவு டெலிவரி பாய்ஸோட வண்டி நிக்குது. இவங்கெல்லாம் நல்லா படிச்சவங்க. பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து இந்த வேலையை செய்யறாங்க. வேலை உண்மையிலேயே துபாயில ரொம்ப கடினமான வேலைங்க. உணவை கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும், மற்ற பொருட்களை கொண்டு போறது ஆகட்டும், சாலை என்னவோ நல்லாதாங்க இருக்கும், சமனாவும் நேர்த்தியாவும் இருக்கும். சாலைய பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கூடவே போற மற்ற வாகனங்கள்லாம் வேகமா போகுங்க. அதுக்கு ஈடு கொடுத்து இவங்க ஓட்டிட்டு போறது இருக்குது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதை விட வெயிலாகட்டும், மழையாகட்டும், குளிராகட்டும் எல்லாமே இந்த வனாந்திர பகுதியில அதிகமாகத்தான் தெரியும். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம ஊர்ல விட்டுட்டு வந்திருக்க தங்களோட பிள்ளைகளையும் மனைவிகளையும் நினைச்சு கடினமான இந்த வேலையை ரொம்பவே மனமகிழ்ச்சியோட செய்யறாங்க. எப்போதும் சிரிஞ்ச முகத்தோட சொன்ன தூரத்துக்கு சந்தோஷமா போய் பொருள்களை டெலிவரி பண்றாங்க. ஆமாங்க, இவங்கள பார்க்கும்போது இந்த தகப்பனுடைய அன்பை நினைக்காம இருக்க முடியுமா? சங்கீதம் 103:13 சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயப்படுறது அப்படின்னு சொன்னா கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற பாவத்தை நம்ம வெறுக்கிறது தாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற உங்களுக்கு இரக்கம் காட்டுறதுன்னா அவருடைய இரக்கம் தாங்க பூமியில உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருது. நீங்களும் நிச்சயமா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you all.